தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும், நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். ஆனந்தம், ஆனந்தம் அப்படின்றோம். வாழ்க்கையோட லட்சியம் என்ன அப்படின்னா, ஆனந்தமாக வாழ்வது. அப்ப ஆனந்தம் எதை குறிக்கிறது அப்படின்னா, பொதுவாக என்னன்னு கேட்டா, நெறைய பணம் இருந்தால் ஆனந்தம். 10 வீடு இருந்தா ஆனந்தம். அப்ப பெரிய பதவியில் இருந்தால் ஆனந்தம். இந்த மாரி ஒரு ஆனந்தத்த ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம போட்டுட்டோம். ஆனா இதுதான் ஆனந்தமா? கேட்டு பார்ப்போம். யாரையாவது மிகப்பெரிய பணக்காரர்களா இருப்பாங்க. ஏகப்பட்ட சொத்து இருக்கும். நெறைய படிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்களேன். "ஆனந்தமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா?" "ஏதோ இருக்கேன்" அப்படிம்பாங்க. அப்போ ஆனந்தத்தை நிர்ணயம் செய்வது உலகாய விஷயங்கள் மட்டும் இல்லை. உலகாய விஷயங்கள் தேவை. ஏன்னு கேட்டா, அப்படிதான் வாழ முடியும் நம்ப. ஆனால் அதீதமாக அதுதான் எனக்கு கிடைச்ச ஆனந்தம்ன்ற ஒரு தவறான ஒரு புரிதலில் இருப்போம். அந்த புரிதல் தேவையில்லை. ஆன்ம வளர்ச்சி, ஆன்மீகத்திற்குள் பேரானந்த நிலையில இருக்கணும்னு சொன்னா, எப்பயுமே நாம் ஆனந்தமாக இருக்க முடியும். எப்படி அப்படின்னா, நிறைய தியானம் செஞ்சு, இது எல்லாவற்றையும் தவிர பேரானந்த நிலை உண்டது. நிர்குணத்தில் இருக்க வேண்டும். நம்ம எப்பயுமே அந்த நிர்குணம், பரமான்ம நிலையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நிறைய தியானம். மறுபடியும் மறுபடியும் நாம் சொல்வது, தியானம் பண்ணுங்க, புத்தகங்கள் வாசியுங்க, சஜன சங்கத்தியம் வகுப்புகள் எடுங்க, சர்வீஸ் பண்ணுங்க. இதுதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். இதில் கிடைக்கும் ஆத்ம திருப்தி, அதுதான் பேரானந்த நிலை. யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல எல்லாருமே பேரானந்த நிலையில் இருந்தாங்க. ஆனா அவர்கள் எதன் மேலும் இது கிடைச்சா எனக்கு ஆனந்தம் என்று நினைக்கவில்லை. அதனால்தான் சந்தோஷமாக இருந்தார்கள். சந்தோஷம், ஆனந்தம் என்பது பொருளையோ, பணத்தையோ, பதவியையோ சார்ந்த விஷயம் இல்லை. தேவை. அதை என்ஜாய் பண்ணுவோம். அதிலேயே இருப்போம். ஆனா நம்ம அதிலேயே ஸ்ட்ரக் ஆகாமல் மேலும் மேலும் போக வேண்டும். மேலும் மேலும் ஆன்ம வளர்ச்சி பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நிறைய தியானம் செய்து இதன் மேல் அதான் லட்சியம். நமக்கு பேரானந்தம் தான் நம்ம வாழ்க்கையின் லட்சியம்னா அதற்கான நாம் முயற்சிகளை செய்ய வேண்டும். இப்படியே நான் உட்கார்ந்துகிட்டே இருப்பேன். எனக்கு ஆனந்தம் கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? இல்லையா? அந்த முயற்சி என்பது என்னன்னு கேட்டா, நிறைய தியானம் செய்து, நிறைய மகான்களுடைய சரித்திரத்தை எல்லாம் படிச்சுக்கொண்டு, நிறைய பேருக்கு தியானத்தை சொல்லித் தந்து, சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது, நாம் எப்பயுமே அந்த சேவை மனப்பான்மையுடன் யோசிச்சு பாருங்க. மதர் தெரசா என்ன அவங்க வாங்கிக்கிட்டாங்க? என்ன குடுத்தாங்க? இல்லையா? கொடுத்தது தான் அதிகம். அதனால தான் இன்னைக்கு மதர் தெரசாவும், காந்தியடிகளும் மிகப்பெரிய ஒரு ஆன்மாக்களாக நமக்கு தெரிகின்றார்கள். நம்மளுடைய பத்ரிஜி எடுத்துக்கோங்க. எப்பயுமே ஆனந்த நிலையில இருந்தார்னா, எத்தனை பேரை உருவாக்குனார் இல்லையா? எத்தனை பேருக்கு தியானத்தை சொல்லிக் கொடுத்தார். எத்தனை பேரு சைவமாக மாற்றினார். அதேபோல் நாமும் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி என்பது நம்மிடம் உள்ளது. நிறைய பேருக்கு நம்ம தியானத்தை பத்தியும், சைவத்தை பத்தியும் நம்ம சொல்லி, யாராவது ஒருத்தர் நம்ம சொல்லி சைவமாக மாறிட்டாங்கன்னு சொன்னா, அதுதான் ஆனந்த நிலை. நம்ம என்னன்னு கேட்டா, இந்த ஆனந்த நிலையில இருக்கணும்னா, நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும். தர்ம வழிகள் செய்ய வேண்டும். நிறைய நிறைய நமக்கு நிறைய தியானம் செஞ்சு, தர்ம வழியில் செய்து, நிறைய சேவைகள் செய்யும் பொழுது, அதுதான் ஆனந்தம். வாழ்க்கையோட லட்சியம் ஆனந்தம்னா, இது மாதிரி தொடர்ந்து செய்யும் பொழுது, நமக்கு ஆனந்த நிலையிலேயே எப்பொழுதும் இருப்போம். பற்றற்ற நிலையில் இருப்போம். உலகாய விஷயங்களில் அதீத பற்று வைத்துக் கொள்ள மாட்டோம். இதுதான் நமக்கு உண்மையான ஒரு ஆனந்தம். இந்த விஷயம் நமக்கு தெரியணும்னா, தொடர்ந்து தியானம் செய்து, ஞானம் பெற்று, ஞானத்தை நிறைய பேருக்கு சொல்லி, நடைமுறை வாழ்க்கையில் நாம் பெற்ற ஞானத்தை நாம் பழக்கப்படுத்திக் கொண்டோமானால் என்னாகும்? பேரானந்த நிலை. அதுதான் வாழ்க்கையின் லட்சியம். தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.